வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய பதவியை வந்து எம்எல்ஏ பதவியை வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்கிறாரு. யார் இந்த செங்கோட்டையன்? அதிமுகவில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர். யார் இந்த செங்கோட்டையன்? அவரை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். அதாவது 1948ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் கும்பலம்பாளையத்தில் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து திமுக கூட தான் வந்து அரசியல் பயணத்தை வந்து தொடர்றாரு. அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் கூட அவர் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. 1975ஆம் வருஷம் வந்து ஒரு பொதுக்குழு மாநாடை வந்து வெகு சிறப்பாட்டு செய்து முடிக்கிறாரு. சிறப்பாக செய்து முடித்ததன் மூலமாட்டு இவர் ஒரு தனி நபராட்டு பேசப்படுது. இவருடைய செயல்பாடு இந்த இந்த கூட்டத்தை மாநாடை வந்து சிறப்பாக செய்து முடித்ததன் மூலம் இவர் வந்து ஒரு தனி ஆளாட்டு தெரியப்படுது. இவருடைய பார்வை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பக்கம் வந்து ஈர்க்கப்படுது. 1977ல அதிமுக ஆட்சியை பிடிச்சு வந்து அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க. இது சத்தியமங்கலம் தொகுதியில வந்து இவர் வந்து போட்டி போட்டு வெற்றி பெறுறாரு. முதல் முறையாட்டு சட்டமன்ற தொகுதியில வந்து இவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து போறாரு. அதற்கு பிறகு 1980 அதுக்கு பிறகு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலே வந்து தொடர்ந்து வந்து அவர் மக்களுடைய ஆதரவை பெற்று அவர் வந்து விளங்கிட்டு வராரு. ஆனால் 1996 ஆண்டை தவிர மற்ற எல்லா சட்டமன்ற தேர்தலையும் வந்து இவர் வந்து வெற்றி பெற்று ஒரு தனித்துவமாட்டு அவர் தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை வந்து அவர் கட்டி வாழ்ந்துட்டு வந்தார் அதிமுகவில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து அதிமுக வந்து 2 கட்சியாட்டு பிரியுது, 2 அணியாட்டு பிரியுது. அதுல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அணியாட்டும், அம்மையார் ஜானகி அவர்கள் வந்து ஒரு அணியாட்டும் பிரியுது. இதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அந்த அணி கூடவே பயணிக்கிறாரு. 1989 சேவல் சின்னத்துல போட்டி போட்டு அமைச்சர் செங்கோட்டையன் வந்து வெற்றியும் பெறுறாரு. 2011 2016 காலகட்டத்தில் வந்து விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறை ஏன்னா இப்படி பல அமைச்சர் பதவிகளை வந்து அவர் வெகு சிறப்பாகவும் செம்மையாகவும் வந்து அவர் செயல்பட்டு வந்திருக்கிறாரு. இவருடைய இந்த துல்லியமான திட்டமிடல், தொலைநோக்கு பார்வை, இந்த திறமைகள் இவருக்கு அதிகமாட்டு இருந்ததுனால வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க அமைச்சரவையில வந்து இவருக்குன்னு ஒரு தனியான ஒரு இடமே கொடுக்கப்பட்டு வந்திருக்கதாட்டு சொல்லப்படுது. 2016 2021 வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராட்டி இவர் இருந்த போது பல சீர்திருத்தங்களை பாடத்திட்டத்துல வந்து பல சீர்திருத்தங்களை இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. பல நற்பெயர்களை வந்து இவர் பெற்றதாட்டு அவர் பேசப்படுது. அதாவது இவருடைய திறமைகள் வந்து அதிமுகவுக்கு வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவுல உதவியா இருந்ததாட்டு கூறப்படுது. இவ்வளவு சிறப்பு அம்சங்களை செய்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தற்காலிகமாக சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஐயா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய தேவர் ஜெயந்தி தினத்தன்று ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவர்கள் மூவரும் வந்து ஒரே கார்ல வந்து பயணிச்சிருக்கிறாங்க. இது வந்து பெரும் கரும்பொல்லியாட்டு அதிமுக தலைமைக்கு வந்து நிகழ்ந்ததாட்டு சொல்லப்படுது. இதற்கு பிறகு வந்து எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அந்த அமைச்சர் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க 3 பேருமே ஒன்னாக சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அவங்க கொடுத்தாங்க. இதற்கு பிறகு வந்து தலைமையிலிருந்து எரிய ஆரம்பிச்சிட்டுது. இது சரி வராது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து நான் வந்து செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கி விட்டுட்டாரு. இதற்கு பிறகு பல விமர்சனங்கள், பல தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருந்தது. அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அதுக்கு பிறகு வந்து எந்த கட்சியில போய் சேருவாரு, பிஜேபியில சேருவாரா, திமுகல போய் சேருவாரா, அண்ணா இது நம்ம தீவைகளை போய் சேருவாரா அப்படின்ட்டு அவர் மேல பல விமர்சனங்கள், கேள்விகள் வைக்கப்பட்டன. இதற்கிடையில் வந்து இன்று சபாநாயகர் அப்பாவு தலைமையில் வந்து எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் அவர்கள் வந்து ராஜினாமா செய்திருக்கிறாரு. இப்போதான் பல விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இனி வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எங்க போய் அவர் சேருவாரு, பிஜேபியில போய் சேருவாரா, திமுகல போய் சேருவாரா, விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட போய் சேருவாரா அப்படின்ட்டு பேசப்படுது. 99.9% வந்து அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல தான் போய் சேருவாரு, அதாவது விஜய் கூட தான் போய் பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல வந்து அவர் எந்த கட்சியில போய் சேருவாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நாளைக்கு இல்லைன்னா
நாளை மறுநாள் வந்து அவர் ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேருவார். அப்போ வந்து தெரிய வந்துடும் அவர் எந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்ட்டு. அவர் வந்து திமுகவில் சேர்றது ஒன்று தான், டிவிக்கில் போய் சேர்றது ஒன்று தான். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்றது ஒன்று தான்ட்டு நான் நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி நினைக்கிறேங்கிறது வந்து காலம் பதில் சொல்லும். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து 5 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த வரக்கூடிய நாட்கள் வந்து காலங்கள் வந்து பதில் சொல்லும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.